அமைச்சரவை கூட்டத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். அமைச்சர்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது எந்த முதலமைச்சராவது அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்காங்களா? ஸ்டாலின் புலம்புவார், எல்லா மேடையிலையும் வந்து ஸ்டாலின் போயிட்டு என்ன நம்மவர் எந்த நேரத்தில் எப்படி பொழுது விடிஞ்சா எந்த பிரச்சனையை நம்ம ஆளுங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியலன்னு புலம்புற அளவுக்குலாம் ஸ்டாலின் புலம்புவார். அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒன்றில் 15ஆம் தேதி அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணி திருநாவுக்கரசரோடு அவர் பேசியிருக்காரு. இதற்கு ஒரு பூர்வாங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநாவுக்கரசரோடு பேசின எல்லாரையும் கைது பண்ணலை, எல்லாருக்கும் சம்மன் கொடுக்கல. இந்த வழக்குக்கு சம்பந்தமுடைய பேச்சுகள் கான்வர்சேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்கள மட்டும் சம்மன் பண்ணி விசாரிக்கிறாங்க. பத்திரிகையாளர்ன்றதுக்காகவே யாரும் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்றது இல்லை இல்லையா? இப்போ அப்படி தான் வந்து பூமாய் போயிட்டுருக்கு. ஸோ பத்திரிகையாளராக இருந்தாலும் இதே பத்திரிகையாளருக்கு தான் கரூரில் ஒரு குவாரி கொள்ளையில் திமுக எம்எல்ஏ அடித்தார். அந்த துறை சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்றைக்கி தண்டிக்கப்படுறாங்களா, அவங்க மேலே நடவடிக்கை இருக்குதா, அரசு மறைக்காமல் அவர்கள் மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த பிரச்சனையே மறைக்கக்கூடிய வேலைகள் செய்தா, அதை நம்ம பார்க்கணும். நாகர்கோவில் விஷயத்திலையும் அடுத்த நாளே அந்த சம்மந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க. இங்கே குற்ற வழக்கு பதியப்படுது, அவர்கள் மேலே கொலை வழக்கு பதியப்பட்டு விசாரணை போய்கிட்டு இருக்கு. எவிடன்சஸ் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணுறது போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வாங்கின பிரச்சனை ஒன்று சொல்லலாமா? அதே பத்திரிகையாளர்கள்ட்ட அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருக்கு பாருங்க, அதில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது பார்த்திங்களா? அந்த டைமில் ஷபீர் உட்பட பலருடைய செல்ஃபோன்ஸ் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டது காவல்துறை. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபோன் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணி இது ஷேர் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் ஷேர் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அப்படின்றதால தான் ஃபோன் நாங்கள் சீஸ் பண்ணணும்னு காவல்துறை சார்பில் வந்து சொன்னாங்க. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஏதாவது நடந்தால் வரவே இருக்கணும். சரி, இப்போ இவரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பூர்வாங்கமான ஆதாரம் கிடைச்சிருக்கு, இவர் மூலமாக எதோ நடந்திருக்கு, இவருக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, எதோ நடந்திருக்கு அப்படின்றத தகவல் வெளியே வருது அப்படின்னா இப்போ சொன்ன கருத்துக்கள்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்களா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தொடர் அரெஸ்ட்டு, தொடர் டிரான்ஸ்ஃபர், சிஎம் அவர்கள் வந்து அமைச்சர்கள் கூட மீட்டிங்கு, டெண்டர் ரத்து, அதிரடியா நடந்துகிட்டு இருக்கு உள்ள இருக்கக்கூடிய. இந்த மக்கள் எதிர்பார்த்து அதிரடியாக மாற்றினாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும் இல்லையா? அதுதான் வந்து எல்லாத்துக்குமான ஒரு காரணம். மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசு வந்து செயல்படுது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும். இன்னைக்கு வந்து அரெஸ்ட் இதெல்லாம் பார்க்குறோம், எல்லாமே வந்து அரெஸ்ட் பார்க்குறோம். அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நெரிக்கும் கூடிய வேலைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ கீழ்மையான அரசியல் நடக்குதுன்னு தான் கனிமொழி அவர்கள் எந்த விஷயத்தை வச்சு சொல்றாங்க? இப்போ சமீபத்துல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் விஜயன் அவருடைய கைது, குதிரை பேரத்துல அவர் ஈடுபட்டு விசாரணைக்கு இது பண்ணிருக்காங்க, அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படியே கட்ட வேண்டியதுதான், கதை கட்டிட்டே இருங்க. இல்ல அப்படிதானங்க செய்தியில நாங்க பாக்குறோம். செய்தியில வர நீங்க செய்தியில வர எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்து பேசணும். செய்தியில வந்ததை இப்ப பேசலாம். விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சொல்றேன். இப்போ வந்து கடந்த ஒரு 15 நாளா நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து இந்த குதிரை பேர பிரச்சனை. அந்த குதிரை பேர பிரச்சனை எங்கே போய் நிற்குதுன்னா, ஆட்சியை கவிர்க்கிறதுக்கு செய்யக்கூடிய சதி வேலையாக பார்க்கப்படுது. அதற்கான பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் இத்தனை பேர் கைது பண்ணவும் மாட்டாங்க. ஒரு தொலைக்காட்சியினுடைய, அதுவும் பிரபல தொலைக்காட்சியினுடைய மூத்த ஒரு நெறியாளர், அவரை கூப்பிட்டு விசாரித்தா எந்த அளவுக்கு இது பிரச்சனை வந்து பப்ளிக் மத்தியில் போகும், எதிர்கட்சிகள் எப்படி அரசியல் செய்யுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அண்ணனுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்து தான் இங்கே வந்திருக்காரு. ஆனாலும் அது நடக்குது அப்படின்னா அந்த விசாரணைக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு. ஒன்று வாங்கி வச்சதே இல்லையா இதுக்கு முன்னாடி விசாரணைக்கு போனப்போ? ஆக்சுவலாக எவிடன்சஸ் எங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணுறது போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வாங்கின பிரச்சனை ஒன்று சொல்லலாமா? அதே பத்திரிகையாளர்கள்ட்ட அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இருக்கு பாருங்க, அதில் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது பார்த்தீங்களா? அந்த டைமில் ஷபீர் உட்பட பலருடைய செல்ஃபோன்ஸ் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டது காவல்துறை. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஃபோன் மூலமாக தான் டவுன்லோட் பண்ணி இது ஷேர் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் ஷேர் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். அப்படின்றதால தான் ஃபோன் நாங்கள் சீஸ் பண்ணணும்னு காவல்துறை சார்பில் வந்து சொன்னாங்க. அப்போவும் வந்து நம்ம கருத்து சுதந்திரம் கத்தலை. இப்போது ஃபெலிக்ஸ் அவர்கள் எடுத்துக்கங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் எடுத்துக்கங்க, அவருடைய வழக்கும் ஆக்சுவலாக அரசை எதிர்த்து பேசுனதுனால போடப்பட்டது நான் புனையப்பட்ட வழக்குகள். இந்த மாதிரி உண்மையான வழக்கு கிடையாது. அதில் ஃபெலிக்ஸ் அவர்கள் வீட்டில் இருந்த கேஜெட்ஸ், ஆஃபீஸில் இருந்த கேஜெட்ஸ், கேமராஸ்
சிசிடிவி கேமராவில் என்னங்க இருக்க போகுது? அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. இதெல்லாம் தான் கருத்து சுதந்திரத்தில் கழுத்தை நெரிக்கக்கூடிய வேலை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, 15ஆம் தேதி அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணி? திருநாவுக்கரசரோட அவர் பேசியிருக்காரு. இதற்கு ஒரு பூர்வாங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநாவுக்கரசரோட பேசின எல்லாரையும் கைது பண்ணலை, எல்லாருக்கும் சம்மன் கொடுக்கல. இந்த வழக்குக்கு சம்பந்தமுடைய பேச்சுகள் கான்வர்சேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்கள மட்டும் சம்மன் பண்ணி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து ரிட்டன் அனுப்பிட்டாங்க. அனுப்பி 2 hours திரும்ப கூப்பிட்டு செல்ஃபோன் வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக நீங்கள் சாதாரணமாக எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் பேசுவாங்க. நானுமே நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினேன். நெறியாளர்கள் நிறைய வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயம். அது ரிலேட்டட் டு டிபேட்டு இல்லை ரிலேட்டட் டு பாலிடிக்ஸ் அது மட்டும் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த குதிரை பேரம் நடக்கக்கூடிய அந்த சொல்லப்பட்ட சில நாட்கள் அந்த சமயத்திலே இவர் பேசியிருக்காரு, அதற்கான எவிடன்ஸ் இருக்குன்றதுனால தான் காவல்துறை இவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு பிரைம் பர்பஸ் இருக்குது, அதனால் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இல்லைன்னா கூப்பிட்டு விசாரித்து இது அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திக்க வேண்டிய அவசியம் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. அது ரொம்ப தெளிவாக அரசு பண்ணுது. ஒன்றும் இல்லை, 2 நாள் வந்து கூப்பிட்டு சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அலக்கழிச்சிருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு கூப்பிட்டாங்க, அப்புறம் நைட்டு 12 மணிக்கு. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு சென்னை கூப்பிட்டாங்களா? இல்லைனா தியாகி செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் நேற்று ஒரு மனு போட்டிருக்காரு, அந்த மாதிரியா? கரூர்லேயும் நான் போய் ஆஜராகணும், வேற ஒரு வழக்குக்கு சென்னையிலேயும் நான் வந்து ஆஜராகணும் அப்படின்னா என்னால் கஷ்டம், போக முடியாது, அதனால் எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டுருக்காரு. அந்த மாதிரி இல்லைல்ல, சென்னையிலே இருக்கீங்க, ட்ரிப்ளிகன் இங்கே இருக்குது, நேராக கூப்பிட்டாங்க, கூப்பிட்ற டைமுக்கு போக போகிறீங்க. மற்றவர்கள் நடத்துகிற மாதிரி உங்களை நடத்தலைல்ல. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் 6 மணிக்கு முடிச்சுட்டு போகிறீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க, 8 மணிக்கு வாங்க மறுபடியும் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 8 மணிக்கு முடிஞ்சுட்டு மறுபடியும் விடிய காலையில் போகிறப்போ முடிச்சுட்டே போயிருங்களேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? ஐயா, இது நார்மலாக வேலைக்கு போகிறது ஓகே, இது ஒரு குற்ற சம்பவம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன். குற்ற சம்பவம், அதாவது குற்ற சம்பவத்தில் உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம உங்க மூலமா வேற யாருக்கிட்டே பேசப்பட்டிருக்கலாம். நீங்க குற்றம் செஞ்சுதான் அர்த்தம் கிடையாது, உங்களுக்கே தெரியாம உங்களை யூஸ் பண்ணிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு எதுக்கு இந்த அலைக்கழிப்பு அப்படிங்கிறது? அலைக்கழிப்பு இல்லைங்க, நான் அதுதான் சொல்றேன். ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, நீங்க எங்க கிட்ட பேசிட்டு போயிருக்கீங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிருக்கீங்கன்றது குற்றவாளிகளுக்கும் தெரியும். அப்ப யார் உங்களை திரும்ப கான்டாக்ட் பண்றா, என்ன பேசுறா, இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக போலீஸ்ல விட்டு பிடிக்கிறாங்க. இதுல ஒன்றும் தவறு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இதை வந்து இவ்வளவு பெருசா எல்லாருமே பேசுற அளவுக்குலாம் பெரிய சித்திரவதையெல்லாம் நடக்கல. இதை விட மோசமான சித்திரவதைகள்லாம் பத்திரிகையாளர்களுக்கு உண்மையை பேசின ஜேர்னலிஸ்டுக்கு இங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கடந்த ஆட்சியில. அந்த மாதிரிலாம் இங்க நடக்கல. இங்க நேர்மையாக ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த வழக்குக்கு சம்பந்தமாக அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா இதை ரொம்ப பெரிதுபடுத்தி இங்க ஊதி பெருசா கேள்மையான அரசியல் கனிமொழி அவர்கள் சொன்னதா இருக்கட்டும், சீமான் அவர்களுடைய கண்டனமா இருக்கட்டும், நீங்க இப்போ பல பேர் வந்து அவர்களுடைய கண்டனத்தை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வரவேற்கணும். கண்டிப்பா வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஏதாவது நடந்தால் வரவேற்கணும். சரி, இப்போ இவரை வந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பூர்வாங்கமான ஆதாரம் கிடைச்சிருக்கு, இவர் மூலமாக ஏதோ நடந்திருக்கு, இவருக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத தகவல் வெளியே வருது அப்படின்னா இப்போ சொன்ன கருத்துக்கள்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்களா? விசாரணை அப்படின்றது ஒரு பக்கம் போகுது. நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஒரு இப்போ என்ன, நான் ஒரு வழக்கில் நான் வந்து இப்போ பேசுறேங்க, நீங்கள் நானும் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன். இப்போ நான் ஏதோ ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டியில் சம்மந்தப்பட்டு அது சம்பந்தமாக உங்ககிட்ட விசாரிக்கும் பொழுது நீங்க கூப்பிட்டு உங்ககிட்ட இன்டர்வியூ பேசுறாரு, நீங்க சேட் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன தகவல் பரிமாற்றம் பண்ணீங்க, உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா, உங்களுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா சம்மந்தம் இருந்தா நீங்க போய் விசாரணைக்கு ஆஜராகணும். அதுதான் யதார்த்தம். பத்திரிகையாளர்ன்றதுக்காகவே யாரும் வந்து எதுவுமே கேட்கக்கூடாதுன்றது இல்லை இல்லையா? இப்போ அப்படிதான் வந்து பூமாய் போயிட்டு இருக்கு. ஸோ பத்திரிகையாளராக இருந்தாலும் இதே பத்திரிகையாளருக்கு தான் கரூர்ல ஒரு குவாரி கொள்ளையில திமுக எம்எல்ஏ அடிச்சார். பொங்குனீங்களா? அப்போ வாய மூடிட்டு இருந்தீங்க. இதுதான் உங்களுடைய பத்திரிகை தர்மமா? அன்னைக்கு அந்த நெறியாளருக்காக நின்னது நாங்கள் தான். அன்னைக்கு நாங்கள் பேசணும், இன்னைக்கு நாங்கள் பேசுவோம். தவறு நடந்தால் கண்டிப்பாக பேசப்படும். இது அந்த மாதிரி தவறு கிடையாது. அலைக்கழிப்பு கொடூரமாக வாங்கி வச்சுக்கிட்டது, போன் வாங்கி அந்த ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க, சைபர் கிரைம்ல பார்த்துட்டு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இன்னமும் சவுக்கு சங்கருக்கோ இல்லை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு அவருடைய கேஜெட்ஸை கொடுக்கல, அவருடைய அக்கௌண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. எல்லாம் செய்வாங்க. அரசு எந்த மாதிரியான ஜனநாயகத்தை கடைபிடிக்கணும்னு தாவேக்கா ரொம்ப தெளிவா பாக்குது. இன்னொன்னு சின்ன சின்ன விஷயத்தையும் விஜயனா ரொம்ப நுணுக்கமா நோட் பாக்குறாரு. அந்த மாதிரியான கைதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அமைச்சரவை கூட்டத்திலே நீங்க அதை பார்க்கலாம். அமைச்சர்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது எந்த முதலமைச்சராவது அமைச்சரவை கூட்டத்தில் பேசியிருக்காங்களா? ஸ்டாலின் புலம்புவார், எல்லா மேடையிலையும் வந்து ஸ்டாலின் போயிட்டு என்ன நம்மவர் எந்த நேரத்தில் எப்படி பொழுது விடிஞ்சா எந்த பிரச்சனையும் நம்மளால கூட்டு வந்தாங்கன்னு தெரியலன்னு புலம்புற அளவுக்குலாம் ஸ்டாலின் புலம்புவார். அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. பொது மேடையாக இருந்தாலும் சரி, அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி, அமைச்சரவை கூட்டமாக இருந்தாலும் சரி, அமைச்சருக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார்,
தவறு செஞ்சால் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ரொம்ப நெருங்கியவர்கள், ஏன் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும், எவ்வளோ வருஷம் கூட இருந்தாலும் தவறு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு விஜயநாதர் இருக்குது. ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாரு எல்லாத்தையும். இந்த விஷயங்கள்லாம் கூட போலீஸுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்தா தான் இது நடக்கும்னா ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாகும். நீங்கள் வன்முறைகள் நடக்குது, நாகர்கோவில் மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த துறை சார்ந்த அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்னைக்கு தண்டிக்கப்படுறாங்களா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குதா, அரசு மறைக்காம அவர்கள் மேலே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த பிரச்சனையே மறைக்கக்கூடிய வேலைகள் செய்தா, அதை நம்ம பார்க்கணும். நாகர்கோவில் விஷயத்திலையும் அடுத்த நாளே அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க. இங்கே குற்ற வழக்கு பதியப்படுது, அவருக்கு மேலே கொலை வழக்கு பதியப்பட்டு விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ அமைச்சரவை மீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கீழே நடக்கிற விஷயங்கள் அவர் காதுக்கு அவருடைய பார்வைக்கு போகுது அப்படிங்கறது தான் சொல்ல வர்றீங்களா? இல்ல, ரொம்ப தெளிவா அப்ப இந்த கைது விஷயமும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து சம்பந்தமே இல்லாம ஒருத்தரை கார்னர் பண்ண வேண்டிய, அதுவும் ஒரு பத்திரிகை நெறியாளரை நீங்க நிறைய பேரை நம்ம சுட்டி காட்டியே சொல்லலாம். சில பத்திரிகையாளர்ன்ற போர்வையில வந்து சிலர்லாம் நெறியாளர்ன்ற போர்வையில சிலர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பிட்ட பேர் கூட சொல்லுவேன், வேண்டாம். அவர்கள் மேலெல்லாம் காழ்ப்புல நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இவர் ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸ் தான். இது வரைக்கும் நான் சொல்றேன், நானுமே அந்த அவரோட நெறியாளரை வந்து நம்ம டிபேட்ல கலந்துகிட்டு இருந்திருக்கோம். நல்லா பேசக்கூடியவர் தான், ரொம்ப ஜென்யூனா பாயிண்ட்ஸ்க்கு டைம் கொடுக்கக்கூடியவர் தான். நீங்க ஒன் சைடா நிறைய பேசாதவர் தான். அவர் மேல இந்த நடவடிக்கை எடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்தது. பட் பிரைமா ஃபேசி இல்லாம இவர் மேல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காழ்ப்புல கை வைக்கணும் அப்படின்னா இங்க ஒரு 10-15 பேர் இருக்காங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில, புலித்தோல் போர்த்திய பசுக்கள்ன்று அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க மேலாம் வைக்கலாம். சம்பந்தம் இல்லாம யாரா இருந்தாலும், நம்ம எதிர்த்து பேசுறவர்களா இருந்தாலும் கூட ஒரு குற்றம் அதற்கு சம்பந்தமே இல்லாம அவங்கள வந்து கோர்த்து விடுற வேலையை தாவேக்கா செய்யாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.